பஞ்சபூதத்துல உயர்ந்த சக்தியான நீர் ஆயுதத்தால அந்த சுவேதாவை அழிக்கிறேன். அம்மா, பக்கத்துல இருக்கிற அருவியில இருந்தோ ஓடையில இருந்தோ ஒரு குவளை நீர் கொண்டு வா. உத்தரவுமா. காளி, ஏய் இந்தா ஓ நீர் கொண்டு வா. எந்த பக்கமா போகணும்? வடக்க மலை, தெற்க நீர். உத்தரவுமா. நர்ஸ், இன்ஜெக்ஷன் போட்டு ஹார்ட் பீட் ரைஸ் ஆகல. ஓகே டாக்டர். நீங்க உடனே டெஃபிபிரிலேட்டர் மிஷின் எடுத்துக்கோங்க. சரிங்க டாக்டர். ஐயோ கடவுளே. அம்மா, அத்தை, அம்மா அழாதீங்கம்மா. அத்தை, அத்தை அழாதீங்க. என் புள்ள உயிருக்கு போராடிட்டு இருக்கான். இதை என்னால பார்க்க முடியல. அம்மா மேடிக்கு ஒண்ணும் ஆகாதுமா, அழாதீங்கம்மா. பெத்த புள்ள உயிருக்கு போராடுறத பாக்குற நிலைமை எந்த அம்மாவுக்கு வரக்கூடாது. அத்தை, மேடிக்கு ஒண்ணும் ஆகாது அத்தை. அழாதீங்க. சிஸ்டர், என் பையனுக்கு என்ன ஆச்சு? அவனுக்கு பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லல்ல. சிஸ்டர், ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்க? என் பையனுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லுங்க. பேஷண்ட் பல்ஸ் இறங்கிட்டே போகுது. பேஷண்டோட பல்ஸை எங்களால இம்ப்ரூவ் பண்ணவே முடியல. இதே மாதிரி இன்னும் கொஞ்ச நேரம் கண்டினியூ ஆச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு. ஐயோ ஐயோ சிஸ்டர், அத்தை அழாதீங்க அத்தை, மேடிக்கு ஒண்ணும் ஆகாது. அத்தை, போன் அடிக்குது. ஐயோ, ஸ்வேதா கால் பண்றாளே. சொல்லு ஸ்வேதா. அத்தை, என்னாச்சு? ஏன் அழறீங்க? நம்ம மேடிக்கு என்ன ஆச்சு அத்தை? மேடிக்கு பல்ஸ் இறங்கிக்கிட்டே போகுதாமா. டிரைவர், வண்டி நிறுத்துங்க. என்ன ஆச்சு அத்தை? மேடிய காப்பாத்த முடியாதுன்னு சொல்றாங்கம்மா. அண்ணி, என்னாச்சு? அத்தை அழாதீங்க அத்தை. நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, மேடிக்கு எதுவும் ஆகாதுன்னு. என் மேடிக்கு ஒண்ணும் ஆகாது அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. மேடிக்கு என்னாச்சு? எந்த சக்தியாலையும் மேடி என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது அத்தை. நான் சொல்றத கேளுங்க அத்தை, அழாதீங்க அத்தை. என்னம்மா இது? எனக்கும் அதாண்டி ஒண்ணும் புரியல. இரு பாப்போம். அத்தை, நான் மேடி கிட்ட பேசினா அவரு பிழைப்பாரு. நீங்க போன லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு மேடி பக்கத்துல வைங்க அத்தை. நான் மேடி கிட்ட பேசணும். என்ன ஸ்வேதா சொல்ற? ஆமா அத்தை, நான் பேசினா மேடி பொடிச்சிருவாரு. நீங்க நான் சொல்றது செய்யுங்களேன். சரி ஸ்வேதா, நான் இப்ப உடனே மேடி பக்கத்துல போய் போனை வைக்கிறேன்.
நில்லுங்க, எங்க போறீங்க? இப்படி வாங்க. உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குல, யாரும் போக கூடாது. இல்ல, என் மருமக ஸ்வேதா என் பையன் கிட்ட பேசணுமா? அதான். மேடம், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு மேடம், நீங்க உள்ள போக கூடாது. இல்ல சிஸ்டர், என் மருமக அவ பேசிட்டு இருக்கா. அவ என் பையன் மேடி கூட பேசினா அவன் சரியாயிடுவான். மேடம், என்ன பேசுறீங்க? சிஸ்டர், நான் கூட உள்ள வரல. நீங்க இந்த போனை கொண்டு போய் மேடி கிட்ட வைங்க. என் மருமக பேசுறது அவன் காதுல விழும். பல்ஸ் இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது. என்னம்மா பேசுறீங்க? உங்க மருமக போன்ல பேசினா உங்க புள்ள எப்படி பொழைப்பாரு? நீங்க பாசத்துல சிச்சுவேஷன் தெரியாம பேசுறீங்க. பேசாம வெளியில இருங்க. அத்தை, நீங்க யார் பேச்சையும் கேட்காதீங்க. உள்ள போங்க, நான் மேடி கிட்ட பேசணும். சரிம்மா. மேடம், மேடம், என்ன பண்ணுங்க? மேடம், டாக்டர் திட்டுவாங்க. மேடம், மேடம், மேடம் சொல்லிட்டே இருக்கேன். மேடம் எதுக்கு உள்ள வந்தீங்க? வெளியில நில்லுங்க. நர்ஸ், எதுக்கு எங்களை உள்ள விட்டீங்க? நான் எவ்வளவு சொன்னேன் சார். ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குல்ல, தொந்தரவு பண்ணாதீங்க. டாக்டர், கொஞ்சம் ஒரு நிமிஷம். ஸ்வேதா, மாதவன் கிட்ட போனை வச்சுட்டேன், நீ பேசுமா. சொல்லிக்கிட்டே இருக்க, நீங்க மறுபடியும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டாக்டர், please. நர்ஸ், இவங்களை வெளிய உட்கார சொல்லுங்க, போங்க. Please. மேடி, 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 மேடி. நான் பேசுறது உங்களுக்கு கண்டிப்பா கேட்கும்னு எனக்கு தெரியும். நீங்க இந்த நிலைமையில இருக்கும்போது நான் உங்ககிட்ட பேசுவேன்னு எதிர்பார்க்கல. நான் சின்ன வயசுல இருந்து அனாதையா வளர்ந்த பொண்ணு மேடி. அப்பா அம்மா பாசமே தெரியாம அதுக்காக எங்க போய் வளர்ந்தவ. பாசமா ஒரு வயசு சோறு ஊட்ட ஆள் இல்லாம அடுத்த குழந்தை அவங்க அம்மா கிட்ட சோறு ஊட்டிக்கிறத பார்த்து பார்த்து பாசத்துக்காக ஏங்கி ஏங்கி வளர்ந்தவ. எனக்கு ஒரு பிரச்சனைனா அது சொல்லி சாஞ்சி அழ கூட ஒரு தோல் இல்ல. எல்லா கஷ்டத்தையும் எனக்குள்ளேயே போட்டு பொதிச்சுக்குவேன். நான் அதிர்ஷ்டமே இல்லாதவ மேடி. நான் அதிர்ஷ்டக்காரியா மாறினதே நீங்க என்ன கோவில்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான். உங்களை நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையை மாற ஆரம்பிச்சது. என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச முதல் சொந்தம் நீங்க தான் மேடி. நீங்க தான் மேடி. நீங்க தான் மேடி. நீங்க தான் மேடி. நான் விருப்பம் இல்லாம தான் உங்களை கல்யாணம் பண்ணேன். ஆனா அதுக்கப்புறம் உங்களோட பாசத்துல நான் என்னையே உங்ககிட்ட எழுந்துட்டேன். நீங்க எனக்கு கிடைச்சது என்னோட வரம் மேடி. நான் உங்களோட ரூபத்துல தான் என்னோட அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே பாக்குறேன். எனக்கு எல்லாமே நீங்க தான் மேடி.
அம்மா பாசம் எப்படி இருக்கும்னு உங்க மூலமா தான் நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட மொத்த சந்தோஷமும் நீங்க தான் மேடி. எனக்கு நீங்க வேணும் மேடி. நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. நீங்க என்னை விட்டு போயிட்டா நானும் உயிரோடவே இருக்க மாட்டேன் மேடி. என்னை விட்டு போயிடாதீங்க மேடி. சார், மானிட்டர்ல பல்ஸ் ரைஸ் ஆகுது சார். நானும் அதை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். மெடிக்கல் மிராக்கல். என்னை விட்டு போயிடாதீங்க மேடி. உங்களை காப்பாத்த நான் என்ன வேணாலும் செய்வேன். அந்த யமனை கூட நான் எதிர்ப்பேன். மேடி, என்னை விட்டு நீங்க போக மாட்டீங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. மேடம், பையனுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. டேஞ்சர் ஜோனை தாண்டிட்டாரு. பல்ஸ் ரைஸ் ஆகுது பாருங்க. ஸ்வேதா, நீ சொன்னது அத்தனையும் உண்மைமா? மேடி உன் பேச்சு கேட்டு பொழைச்சுக்கிட்டான். நிஜமா வாத்த என் மேடி பொழிச்சிட்டாரா? ஆமா ஸ்வேதா, ஆமா. மேடிக்கு இதே துடிப்பு நார்மல் ஆயிடுச்சு. அண்ணி அழாதீங்க அண்ணி. கொடுங்க. அம்மா என்னமாச்சு? ஸ்வேதா விதிய தோக்கடிச்சு அவ புருஷனை காப்பாத்திட்டாடா. மேடம் போனை கொடுங்க, நான் உங்க மருமகிட்ட பேசணும். கௌதம், ஸ்வேதா கிட்ட போனை குடுறா. சரிம்மா. அண்ணி, டாக்டர் உங்ககிட்ட பேசணுமா? என்னாச்சு? ஹலோ டாக்டர். பேசுங்க. உங்ககிட்ட பேசுறதையே நான் பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் மேடம். நீங்க உங்க ஹஸ்பண்ட் மேல வச்சிருக்கிற காதல் சயின்ஸையும் விதியையும் எல்லாத்தையும் ஜெயிச்சிருச்சு மேடம். உங்க ஹஸ்பண்ட நீங்க காப்பாத்திட்டீங்க மேடம். ஆனா 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 என்ன டாக்டர்? உங்க ஹஸ்பண்ட் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆயிட்டு வராரு. ஆனா இன்னும் கோமா ஸ்டேஜ்ல தான் இருக்காரு. உங்க ஹஸ்பண்ட காப்பாத்த சித்த வைத்தியத்தால தான் முடியும். நீங்க எவ்வளவு சீக்கிரம் வைத்தியர் சொன்ன மூலிகையோட திரும்ப வரீங்களோ அவ்வளவுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கு நல்லது. அவரை காப்பாத்த முடியும். சீக்கிரம் நான் வைத்தியர் சொன்ன மூலிகையோட வந்துருவேன் டாக்டர். என்னாச்சு ஸ்வேதா? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதெல்லாம் நான் போற வழியில சொல்றேன் கண்மணிமா. கார்ல ஏறுங்க போலாம். அண்ணி நீங்க ஏறுங்க. சரி வா. என்னாச்சுமா? அத்தை, மாதவ பொழைச்சிட்டாமா. சூப்பர்மா, நீயும் அண்ணியும் சேர்ந்து அண்ணனை காப்பாத்திட்டீங்க. நான் என்னடி பண்ண? எல்லாத்தையும் பண்ணது ஸ்வேதா தான். ஐயோ, மறந்துட்டேன் பாத்தியா? என்னமா மறந்துட்ட? ஸ்வேதா அம்மாவை பார்த்த விஷயத்த நான் ஸ்வேதா கிட்ட சொல்ல மறந்துட்டேனே. அத்தை, ஸ்வேதா அம்மா தான் உங்ககிட்ட ஸ்வேதா போன் நம்பர் வாங்கிட்டு போனதா சொன்னீங்கல்ல. அவங்க இந்நேரம் ஸ்வேதா கிட்ட பேசிருப்பாங்க. இல்ல ராகினி, பேசுறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஸ்வேதாவோட அம்மா ஸ்வேதா கிட்ட போன் பண்ணி பேசியிருந்தா அத பத்தி இவ என்கிட்ட கண்டிப்பா சொல்லிருப்பாளே. எனக்கு தெரிஞ்சு அவங்க அம்மா
ஸ்வேதா கிட்ட இன்னும் பேசலன்னு தான் நினைக்கிறேன். பரவாயில்ல, நானே ஸ்வேதாக்கு ஃபோன் பண்ணி அவங்க அம்மா பார்த்த விஷயத்த சொல்லிடுறேன். ஐயோ, நாட் ரீச்சபிள்னு வருதே. The mobile number you have dialed is currently not reachable. The mobile number you have dialed ஐயோ is போல. currently not சரி விடுங்க reachable. அத்தை, ஸ்வேதா கிட்ட அப்புறமா பேசிக்கலாம். நீங்க வாங்க, முதல்ல உட்காருங்க. வாங்கம்மா. ஓம் க்ரீம் க்ரீம் ஓம் க்ரீம் க்ரீம் ஓம் க்ரீம் க்ரீம் என்ன கௌதம் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறான். அண்ணா, இவ்ளோ வேகமா போக முடியுமா? அவ்வளவு வேகமா போங்க. சரிம்மா. ஓம் க்ரீம் க்ரீம் ஓம் க்ரீம் க்ரீம் ஜூம். ஓம் க்ரீம் க்ரீம் 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 ஓம் க்ரீம் க்ரீம். அம்மா, நீர். ஓம் க்ரீம் க்ரீம் ஓம் க்ரீம் க்ரீம் ஓம் க்ரீம் க்ரீம் ஓம் க்ரீம் க்ரீம்.
பாட்டி எனக்கு தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். என்ன பாட்டில் முடிய திறக்க முடியல? ஏய் நீரே, நீ ஆழகால விஷமா மாறி போய் சர்வதோஷ நிவர்த்தினி மூலிகையை எடுக்க வர என் எதிரிய கொன்னுட்டு வா. விஷமாக்கு, அந்த நீர விஷமாக்கு. பத்ரகாளி ருத்ரகாளி ஓம் கிரீம், அந்த நீர விஷமாக்கு. குடி ஸ்வேதா குடி. உன் புருஷன் உயிரை காப்பாத்த அந்த அம்மன் அருளோட சர்வதோஷ நிவர்த்தினி மூலிகையை எடுக்க வரியா? நீ இருந்தாதானே அந்த மூலிகை எடுப்ப. நான் அனுப்புன ஆழகால விஷ நீரை குடிச்சு சாவடி 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 சாவடி.